இன்னைக்கு ஆண்களில் பொதுவாக காணப்படுற ஒரு கைண்ட் ஆஃப் கேன்சர் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்டேட் புற்றுநோய். ப்ரோஸ்டேட்டுங்கிற ஒரு சின்ன சுரப்பி நம்மளுடைய பிறப்புறுப்புக்கு பக்கத்தில் இந்த பர்டிகுலர் ஆர்கன் இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு யூஸ்வலாகவே ஆண்கள் ஒரு 50 வயசுக்கு மேலேனா ப்ரோஸ்டேட்டோட வீக்கம் ஏற்படும். ஸோ இந்த ப்ரோஸ்டேட்டோட வீக்கம் ஏற்படும் போது நிறைய டைமில் நம்மளுக்கு நம்ம போயிட்டு கூகுள்லேயோ யூடியூப்லேயோ சர்ச் பண்ணால் இது கேன்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன கண்டிஷன்ஸுக்கு இது பிபிஹெச்னு சொல்லுவாங்க, பினைன் ப்ரோஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி, அதாவது ப்ரோஸ்டேட்டின் வீக்கம். இந்த ப்ரோஸ்டேட்டின் வீக்கம் ஏற்படும் போது இது கேன்சராகவும் இருக்கலாம், இல்லை நார்மல் ஆன ஒரு வீக்கம் இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு 50 வயசு 45 வயசு அந்த மாதிரி ஆண்கள் ஆகும்போது நம்மளுக்கு சில சின்ன சின்ன அறிகுறிகள் இருக்கும். இந்த அறிகுறிகளை நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா இது நம்மளுக்கு அடுத்த கட்டமான டயக்னோசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஏர்லியரா பினைன் ப்ரோஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபிங்கிற அந்த கேன்சர் அல்லாத அந்த பர்டிகுலர் நோயை கண்டறிகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பேசிக்கலி இந்த ப்ரோஸ்டேட் வீக்கம் ஏற்பட்டால் நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் ஆண்களில் பொதுவாக காணப்படுங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு பொதுவாக காணப்படுற என்னென்ன பிரச்சனைகள் பார்ப்போம். ஒன்று நம்மளுக்கு சிறுநீர் கழித்தால் ஃபுல்லாக காலியாகாத மாதிரி நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சிறுநீர் கழித்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இல்லை நம்மளுக்கு அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும், எஸ்பெஷலி நம்மளுக்கு இரவு டைம்ல ரொம்ப அதிகமாக ஃப்ரீக்வெண்டா நம்மளுக்கு யூரின் பாஸ் பண்ணும், அந்த மாதிரியான ஒரு எண்ணம் நம்மளோட மைண்டுக்குள்ள இருக்கும். ஸோ இது இன்னொரு அறிகுறி. இல்லைன்னா சிறுநீர் ஓட்டம் பலவீனமாக காணப்படுறது. இது எல்லாமே நம்மளுக்கு பொதுவாக காணக்கூடிய ஒரு அறிகுறி. ஆனால் இது நாட் நெசசரிலி இது கேன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஈவன் நம்மளுடைய ஒரு சின்ன வீக்கம், உங்களுடைய ப்ரோஸ்டேட்ல இருக்கிற வீக்கம் கூட இதற்கு காரணமா இருக்கலாம். நம்மளுக்கு இந்த ப்ரோஸ்டேட் வீக்கத்தை நம்மளுக்கு மேலிக்னன்ட், அதாவது கேன்சர் growth-ஆங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு நம்மளுக்கு அசாதாரணமான சில அறிகுறிகள் நம்மளுக்கு பொதுவாக காணப்படும். நம்ம சிறுநீர் கழிக்கும் போது அதுல ரத்தம் கலந்து வர்றது யூஸ்வலி அது ஒன் ஆஃப் த சைன் நம்மளுக்கு ப்ரோஸ்டேட் கேன்சர் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு சைனுக்கான ஒரு காரணம். இல்லை நம்மளுடைய செமன் விந்து வெளியேறும் போது அதுல ரத்தம் கலந்து வர்றது, அது நம்மளுக்கு நம்மளுடைய ப்ரோஸ்டேட் புற்றுநோய்க்குண்டான ஒரு அறிகுறியா இருக்கலாம். இல்லை நம்மளுடைய இடுப்பு முதுகு பகுதி இதுல அதிகமான வலி, நம்ம சிறுநீர் கழிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்றோம், இடுப்பு பகுதி தொடைப்பகுதி இதுல அதிகமான வலி இருந்தாலுமே, இல்லை சிறுநீர் கழிக்கும் போது ரொம்ப எரிச்சலா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா பொதுவாக நம்மளுக்கு டயக்னோஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இனிஷியலி நார்மலா ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு ப்ரோஸ்டேட்டோட என்லார்ஜ்மெண்ட் இருக்குதா, எவ்வளவு சிறுநீர் உள்ள தேங்கி இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த ப்ரோஸ்டேட்டோட இந்த வீக்கத்தை ஒரு சாதாரணமான விஷயமா கருதி நம்ம இது பண்ணக்கூடாது. ப்ராப்பரா நம்ம அதை எக்ஸாமின் பண்ணிக்கிட்டோம்னா, இன்னைக்கு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையில நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒருங்கிணைந்த மருத்துவ முறைன்னு சொல்லும்போது இப்போ இந்த சிறுநீரக இந்த ப்ரோஸ்டேட் என்லார்ஜ் ஆகி நம்ம சிறுநீரக பையை பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி கண்டிஷன்ல நம்ம ஒரு சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய மற்ற ஒருங்கிணைந்த மருத்துவ முறை பண்ணும்போது அதில் நமக்கு ரிவர்ஸ் பண்ண முடியும். இல்லை அழுத்தம் ரொம்ப ரொம்ப அதிகமா இல்லை, நம்மளுக்கு சர்ஜரி இல்லாமலே ஆன்கோதெர்மி அந்த மாதிரியான ஒருங்கிணைந்த சிகிச்சை மூலமாகவும் இதுல இருந்து வெளியே வரதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு இன்னைக்கு அவைலபிளா இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தாலே இது கேன்சருங்கிறது பயப்பட வேண்டாம். அதுக்கு தான் இந்த மெயினா இந்த வீடியோ நம்ம ஆக்சுவலி போடுறோம். ஆனா நீங்க ப்ராப்பரா மருத்துவரை அணுகி உங்களுக்கு அந்த ப்ரோஸ்டேட் என்லார்ஜ்டா இருக்குதா, பினைன் ப்ரோஸ்டேட்டிக் ஹைப்பர்ட்ரோஃபி இருக்குதா அப்படிங்கறது செக் பண்ணிக்கிட்டா நீங்களும் நிம்மதியா இருக்கலாம், உங்களோட வாழ்க்கையை நார்மலா தொடர முடியும். ஸோ ஆண்கள் 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்க பொதுவா நீங்க இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டை பொதுவா 50 வயசுக்கு மேல பண்ணணும். ஒன்னு PSAன்னு சொல்லுவாங்க, ப்ரோஸ்டேட் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன். இது உங்களுக்கு அதிகமா இருக்குதா கம்மியா இருக்குதாங்கிறத நீங்க டெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம், எஸ்பெஷலி ஒரு 50 வயசுக்கு மேல. அப்புறம் உங்களுடைய குடும்பத்துல யாருக்காவது ப்ரோஸ்டேட் கேன்சர், இந்த ப்ரோஸ்டேட் உறுப்போட கேன்சர் இருந்ததுன்னா இந்த மாதிரி PSAங்கிற இந்த டெஸ்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க டாக்டர் டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆசன வாய் பகுதியில அவருடைய கையை விட்டு எக்ஸாமின் பண்ணி ப்ரோஸ்டேட்டோட வீக்கம் இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்கு உங்களுடைய ரெகுலர் மருத்துவர்கிட்ட நீங்க கேட்கலாம், இந்த மாதிரி அறிகுறிகள் உங்ககிட்ட தெரிஞ்சதுன்னா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரோஸ்டேட் புற்றுநோயை ஏர்லியரா கண்டறிந்து அதை ட்ரீட் பண்றதுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.